தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துல நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த 2025 எப்படி இருக்க போகுது? மேற்கொண்டு இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த நேரம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? தனுசு ராசி கவலை கஷ்டங்கள் இல்லை வாழ்கிற மாதிரியே இருக்குங்க. வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லை, இறக்கம் மட்டுமே தான் நோக்கி போயிட்டு இருக்குது. ரொம்ப விஷயத்த அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து இறங்கின ராசி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மைங்கிறோம். மற்ற ராசியை குரு பார்க்குறாருங்க. எல்லாரும் கேட்குறாங்க, குரு நல்லா இருக்காரா, குரு நல்லா இருக்காரா? நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா குரு நல்லா இருக்காரா, குரு நல்லா இருக்கா, குரு ராசியை பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உங்களோட ராசிநாதன் பாருங்க, இன்னைக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்காருங்க. எதிராளியெல்லாம் வா 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 சண்டைக்கு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பிரச்சனைகள் எதுவுமே நல்லது வரமாட்டேங்குதுங்க. கெட்டது மட்டும்தான் ஒரு 6 மாத காலமாக வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன். வெளியே என்ன பேசுகிறானுங்க, இவனுக்கு என்னப்பா இவன் மேக்கப் பண்ணிட்டு பந்தா பண்ணிட்டு இவன் வண்டியில் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அன்னைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சுற்றிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதே சுற்றுறது தான் இன்னைக்கு 1 ரூபா 2 ரூபா தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தனுசு ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்காக இருக்கு. ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க, அவனுக்கு என்ன பண பிரச்சனை இல்லை, அவன் யாரு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான், அவன் ஒரு மொசடு. கேது நட்சத்திரங்க, குரு வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. யாரை கேட்டாலுமே ரொம்ப மன ரீதியான நல்ல திறமைசாலிகள். ஆனால் என்ன பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் நிறைய கெட்ட பெயர் வாங்கிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கிருச்சு. மற்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை விட கேது நட்சத்திரம் ரொம்பவே பயங்கரமானதுங்க. என்ன விஷயம் நடக்கட்டுங்க வாழ்க்கையில், ஒரு கணவர் இருக்கட்டும், அந்த கணவர் கஷ்டப்படுறாருங்க, ஜீரோ வாழ்க்கையில ஜீரோ இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாலும் தனுசு ராசி பொண்ணை கல்யாணம் பண்ணுனா அந்த கணவர் வாழ்க்கையில நிச்சயமாக உயரத்துக்கு போவார். அந்த பொண்ணு கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகும். நம்ம சொல்லலாம் மூல நட்சத்திரம் ஆகாதுங்க, மூல நட்சத்திரம் ஆகாதுங்கன்னு. என்ன பிடிவாதம் ஒன்று பிடிக்குங்க. ஒரு விஷயம் வேணும்னா அதை பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு உண்டான வேலையை நிச்சயமாக தனுசு ராசி பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 100% இல்லைங்க, 1000% பார்த்தீங்கன்னா தன்னுடைய எஃபர்ட்ஸை போடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ராசி, திறமையான நட்சத்திரமும் கூட. இப்போ குரு இன்னைக்கு 6ல் மறைஞ்சிட்டாரு. வெளியே உங்களை பேசக்கூடியாத பேச்சுக்கள் உங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு மன வலி. மற்றதெல்லாம் எவனோ ஒருத்தன் பேசிட்டு போகிறான், அதெல்லாம் இல்லைங்க. என் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க, என் காலை சுற்றியே உட்காந்துட்டு இருந்தானுங்க. டெய்லி அவனுக்கு பணம் பார்க்காம 500 600 செலவு பண்ணி டீயும் காஃபி பன்னு போண்டா எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு காசே எடுக்க மாட்டானுங்க அவன். நானும் ஒரு நாள் கூட இப்படி யதார்த்தமாக இருந்து இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளிக்காட்டிட மாட்டேங்க. அதனால எல்லாருமா பார்த்தீங்கன்னா சமமாக பழகிட்டு அவன் பாசம் எடுக்க மாட்டேங்கிறான், நம்ம ஏன் காசை கொடுக்கணும் அப்படிங்கிறது செல்ஃபிஷ்லாம் தனுசுக்கு இல்லைங்க. இன்னைக்கு அது இருந்திருந்தா கூட நான் வாழ்க்கையில் பிழைச்சிருப்பனோ என்னமோ, இன்னைக்கு அடுத்தவனுக்காக வாழாதது நான் எட்டி பிடிக்காத உயரத்தில் இருக்கேனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மன வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வளர்ச்சியே இல்லைங்க. மனசே விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விட்டுட்டு மனசை நொந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே சும்மா நடமாடிட்டு சிரிச்சுக்கிட்டு கவலையோட சுற்றிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள் இப்போ உங்களுடைய ராசியை பொறுத்தவரை இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அன்றாட வழிபாடே விட்டுட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா விட்டுட்டீங்க. மனசு ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கடுமையான காயங்களும் மன வலிகளும் ஏறலாம். அதுலேயும் திருமண வாழ்க்கை இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ரொம்ப நல்ல விதமான பலன்கள்னு சொல்கிறது. திருமண வாழ்க்கையை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது, நடத்துறது. ஒரு விஷயத்த அப்படி சீக்கிரம் வெளியே தனுசுக்கிட்ட இருந்து வாங்கிட முடியாதுங்க. நீங்கள் எந்த ராசியை போங்க, கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, ஒரு கயிற்றை இழுத்து பிடிக்கிற மாதிரி இந்த கயிற்றை 1 மணி நேரம் பிடிச்சிருப்பாங்க, 2 மணி நேரம் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் தனுசு பார்த்தீங்கன்னா மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் விஷயத்தை இழுத்து பிடிக்கிறதுல தனுசு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் பாதிப்படைஞ்சோம் அப்படின்னா அவர் வரட்டும் எங்கூட வாழட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு நிற்குங்க. அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இன்றைக்கி வெளியே சுயநலவாதிங்கிறானுங்க, உங்களை பற்றி சிரிக்கிறானுங்க, அதாவது எதிராளி சேர்ந்துட்டானுங்க. 2-3 எதிராளிகள் தனித்தனியாக இருந்தாங்க. உங்களை நீங்களும் அவங்கள மிரட்டிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து உங்களை பேசுறது, உங்களை பற்றி வெளியே தப்பாக சொல்கிறது. ஒருத்தன் பண்ண தான் சமாளிச்சிருவீங்க. 3 பேர் பண்ணும்போது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் இன்றைக்கும் யாரும் தொட முடியாத உயரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு தேவையானது நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களோட மனசு தொட்டு சொன்னீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்த ஸ்டேஜுக்கு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லாத
தனுசு ராசியே இருக்க முடியாது. ஏன்னா குருவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்த்தும். ஆனால் நானாக கெடுத்துக்கிட்டேங்க, ஒரு விஷயத்த அடுத்தவங்களை நம்பி கெடுத்துக்கிட்டேங்க, அவனுடைய வாழ்க்கையை வாழாமல் நான் என்னோட வாழ்க்கையை வாழாமல் அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வலிகள், வேதனைகள், ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் எப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. மன வலி, மன வேதனைகள், ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் கேது தொழில் ஸ்தானத்தில். இதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு அனுதினமும் நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு கேட்குது. நிச்சயமாக இதெல்லாமே ஒரு மாற்றுதலுக்கு உண்டான நேரமாக வந்துருச்சு. சனீஸ்வர பகவானுடைய முயற்சி ஸ்தானத்துலேருந்து போறாருங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றி. என்னதான் சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருந்தாலும், 3ல் ஒரு கிரகம் இருந்தாலும், 3ஆம் அதிபதியாக சனி பகவான் வந்தால் நம்மளோட முயற்சி எல்லாமே 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 2 ரூபா கொடுப்பார். இந்த சந்தோஷமா வச்சுக்கோ அப்படிம்பார். அவரை திட்டவும் முடியாது. நம்ம சனி பகவானை திட்ட முடியுமா? என்னங்க இந்த வேலை, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு காதல் கேட்டுச்சுன்னா அடுத்த நாள் அந்த வேலையை நிற்பாட்டிடுவார். அதுக்கு அடுத்த நாள் அந்த வேலை இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் தோணுனீங்கன்னா உடனே கொடுப்பாரு. இப்படி தான் பண்ணியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அந்த முயற்சி ஸ்தானத்தை பலவீனப்படுத்தியிருப்பார். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. இன்னைக்கு தனுசு ராசியை பொறுத்தவரையும், அதாவது ராசிநாதனும் மறைஞ்சிட்டாரு, ராகு கேதுவுமே ஒரு நல்ல இடத்துல இல்லை. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்த்தி விட ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறீங்க. அதனால் இனி வரக்கூடிய எங்களுடைய ராசியை நீங்கள் 10ஆம் பார்வையாக பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் மட்டும்தான் எங்களை கை தூக்கி விடக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மட்டும்தான் கை தூக்கி விடக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க. எங்களுடைய ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு மன உளைச்சல்லேருந்து வெளியே கொண்டு வந்து அவர் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது, இந்த நல்ல ஒரு 10 பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு நீங்கள் நிச்சயமாக பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தனுசு ராசியை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மன ரீதியாக யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காத ராசியாக இன்னைக்கு சனீஸ்வர பகவான் கிட்ட நம்ம அவர்கிட்ட நிச்சயமாக வணங்குவோம். சனீஸ்வர பகவானே எங்களுடைய ராசியை நிச்சயமாக நீங்களுடைய உயர்த்துங்க, எங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றமான வாழ்க்கையை கொண்டு வாங்க. 4ஆம் பாவத்துக்கு போகிறீங்க, அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வைப்பீங்க. அப்போ அது சார்ந்த விஷயத்தில் எங்களுக்கு 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ஒரு 150 ரூபா பணம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் நீங்கள் 2வது ஒரு நல்ல பலன்கள்னா, இடம் வீடு வாங்குவதற்கு கைப்பிடி மண்ணு கூட என் பேரில் ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு பத்திரமோ இல்லைங்க. என்னோடய வயசு 40 ஆச்சு, 45 ஆச்சு, 50 ஆச்சு. இந்த ஏரியாவில் எனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும். இதே ஏரியாவில் எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது. அதை விட்டுட்டு வெளியே வரும்போது மன ரீதியான உளைச்சல்களும் காயங்களும் ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க. அதே அளவுக்கு இன்றைக்கி எங்களுக்கு மறுபடியும் அந்த இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன இடத்துலையாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிச்சயமாக யாராக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் கிட்ட பேசலாம். உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே உட்காந்து கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுல இல்லைங்க. 2 தீபத்தை ஏற்றி வச்சு அந்த இடத்துல உட்காந்து ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன அலட்சத்திலிருந்து விடுபட்டுட்டு, மன உளைச்சலிருந்தெல்லாம் விடுபட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்துவதற்கு ஒரு நல்ல வழியையும் பாதையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்தவனுக்கு எந்த கெடுதல் நினைக்காமையும் அல்லது பார்த்திங்கன்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். இனிமேல் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அடுத்தவனை கெடுக்கிறானுங்க, அவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு இனிமேல், அதாவது கெட்டவன் மட்டும்தான் வாழ்கிறான் அப்படிங்கிற கவலைகள் இல்லாமல் எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. சனீஸ்வர பகவான் நினச்சா எல்லாரையும் மாற்றுவார் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் வேண்டுங்க. அவருக்கு கேட்கும் 3ஆவது தர யோகம் அப்படின்னா இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை அதிக பலப்படுத்துவார். அதனால ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, தன்னுடைய 7ஆம் பார்வையை. எப்பவுமே 7ஆம் பார்வை ஒரு ஸ்ட்ராங்கான பார்வை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டான பார்வை. அப்போ 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய ஆணி வேற எல்லாத்தையுமே கலண்டு ஒரு நல்ல ஒரு யோகத்தை தொழில் ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸ்ட்ராங்கான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார். எப்போவுமே வருட கிரகங்கள் ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தா அது ரொம்ப வருடங்களுக்கு நமக்கு தொடருங்க. அதே மாத கிரகங்கள் மாத கோள்களாக இருந்தால் அப்பப்போ ஆட்டம் காணும். இனிமேல் வரக்கூடிய காலத்தில் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தொழிலை நம்ம பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு உயர்வானத்துக்கு அது ரொம்ப வருடங்கள், அது அதில் வரக்கூடிய சம்பாத்தியம் நம்ம பல வருடத்துக்கு நம்ம குடும்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சனீஸ்வர பகவான் நவகிரகத்திலே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். நம்மளுடைய ராசியை பொறுத்தவரை 2ஆம் அதிபதி யோகஸ்தானாதிபதியாக பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வர்றார். அப்போ சனீஸ்வர பகவானே
வேற யாருமே இல்லைங்க பொருளாதாரத்தை உயர்த்த, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. எங்களை காப்பாற்ற வேண்டிய குரு இன்னைக்கு 6ல் மறைஞ்சு வக்ரமாயி இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையிலோட கஷ்டத்தை இல்லையா அப்படின்னு இன்னைக்கு பாருங்க 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ யாருமே இல்லை அப்படின்னு தனுசு ராசி ஏங்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஏங்கிட்டு இருக்கு. மன வலியோடய வேதனையோடய அழுக முடியாமல் இருக்காங்க. ஒரே ஒரு வழி தான், கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. கடவுளுடைய ஹோப்பை கைவிடாமல் இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப கண்ணியமாக வாழ போகிறீங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவீங்க. நமக்கு மட்டும்தான் வந்து வீழ்ச்சி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுடைய மனசில் நமக்கும் வளர்ச்சி இருக்குது, நமக்கும் நல்ல நேரம் வந்து நம்மளே வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சனீஸ்வர பகவானுடைய நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அருள் புரிவார்.